ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம லிஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். மல்டிபிள் நம்பர்ஸ் ஆகலாம், மல்டிபிள் ஸ்ட்ரிங், இல்லைன்னா எப்படி வேணா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு ஹோல்ட் பண்ணிடணும். இப்போ லிஸ்ட்ல வந்துட்டு நான் எதர் ஒரு வேல்யூ எடுக்க முடியும், இதை மாதிரி என்ன எடுக்க முடியும். இன்கேஸ் வந்துட்டு நான் லிஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணும்னா என்னால ஒரு இண்டெக்ஸா எடுத்து எடுத்து செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஃபார் லூப் வந்துச்சு. அதாவது ஃபார் லூப் எதுக்காகனா ஒரு ப்ராசஸை அகைன் அண்ட் அகைன் ரன் பண்றதுக்கு தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ரிப்பீட்டடா ஒரு ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு 20 டைம் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 20 டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அகைன் அண்ட் அகைன் பிரிண்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? இல்ல அப்படி இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன், லிஸ்ட்ல இருக்கிற எல்லா இதையும் நான் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க உட்காந்து ஒன்னொன்னா வந்துட்டு லிஸ்டோட நேம், ஸ்கொயர் பிராக்கெட், அதோட இண்டெக்ஸிங் ஒரு டைம் பிரிண்ட் எழுதிக்கிட்டே இருக்க முடியும். கரெக்டா? ஸோ இதை மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸை அகைன் அண்ட் அகைன் ரன் பண்றதுக்காக தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் ஃபார் லூப் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு எத்தனை டைம் வந்துட்டு ரிப்பீட்டடா ரன் ஆகணும்ட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஃபார் லூப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 10 டைம் வந்துட்டு ரன் பண்ண போறேன் அப்படின்னா, இதை மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் பண்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க ஃபார் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார் லூப் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஐட்ரேட்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஐட்ரேஷன் தான் திரும்ப திரும்ப ரன் பண்றது தான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ உங்க லிஸ்ட்ல இருக்கிறத ஒன்னொன்னா பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு டைம் ரன் ஆகும். அதுக்கு பேரு ஐட்ரேஷன் அப்படின்னு ஒரு டைம் ரன் ஆகுறதையும் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க ரேஞ்சுன்னு சொல்றது எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படின்றத சொல்றது தான் ரேஞ்ச் அப்படின்னா. எனக்கு 4 டைம் ரன் ஆகணும், 6 டைம் ரன் ஆகணும் அப்படின்னா அதை வந்துட்டு ரேஞ்சுன்னு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐட்ரேட்டர் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்துட்டு 1ல இருந்து 6 அப்படின்னா 5 டைம் ரன் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்னோட ஃபார் லூப் வந்துட்டு ரேஞ்சில் 1,6ன்னு கொடுத்தா 1 2 3 4 5 5 டைம் வந்துட்டு ரன் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லூப் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 6 வர 5 டைம் ரன் ஆக போகுது. 5 டைம் வந்துட்டு ஒரு நம்பரா வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகுது. எனக்கு 5 டைம் பிரிண்ட் பண்ண போகுது, அவ்வளவுதான். இப்போ 1,6ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ 0ன்ற நம்பரை உங்க ஐ வேல்யூல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஐன்றது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி, நம்ம இதுக்கு முன்னாடி A = 10 இதை மாதிரி கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி ஐன்றது ஒரு வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேமுக்கு வந்துட்டு =0 ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணி, ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ அவைலபிள் இருக்குதான்னு பார்ப்போம். எனக்கு மொத்தம் வந்துட்டு 5 டைம் ரன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் அவைலபிளா இருக்குதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருக்குதான்னு பார்ப்போம். உள்ள என்ன கொடுத்துருக்கிறீங்களோ பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ அவைலபிளா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 வேல்யூ அவைலபிளா இருக்கு. அப்போ ஐன்ற வேரியபிளுக்கு 0வை அசைன் பண்ணிடும். I = 0ன்னு அசைன் பண்ணிடும். உள்ள வந்தோடனே என்ன நடக்கும், பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருடும். இப்போ ஐல வந்துட்டு 0 ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால 0ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து வரும். ஸோ இங்க முடியுதா, முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இங்க போகும். அடுத்த வேல்யூ அவைலபிளா இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு இப்போ 0 தான் ரன் ஆயிருக்கு, 1ன்ற நம்பர் இருக்குது. அகைன் உள்ள வரும், ஐக்கு வந்துட்டு 1ன்னு அசைன் பண்ணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், A = 10, அதுக்கப்புறம் A = 20ன்னு கொடுத்தா A = 10ன்றத 20ன்றது ரிப்ளேஸ் பண்ணிடும். கரெக்டா? அப்போ அகைன் வந்துட்டு ஐ வந்துட்டு 1ன்னு மாறும். திரும்ப பிரிண்ட் பண்ணும், திரும்ப நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குதான்னு பார்ப்போம். இப்படி 6 டைம் ரன் ஆகுற வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் 6வது டைம் ரன் ஆகுது அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிருச்சோ அதுக்கடுத்து என்ன ஆகும்னா அவ்வளவுதான், முடிஞ்சு நான் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லூப்பை எண்ட் பண்ணி விடும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ ரேஞ்சில் வந்துட்டு நம்ம என்ன கொடுப்போம்னா, எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம ரேஞ்சில் வந்துட்டு கொடுப்போம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபார் லூப் டாட் py அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல என்ன பண்ண போறேன்னா,
ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 6 மட்டும் கொடுக்குறேன். ரேஞ்ச் ஆஃப் 6னா 6 டைம் ரன் ஆக போகுது. உள்ள என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னா 6 டைம் ரன் ஆகணும். உங்க ஃபார்ல எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் வந்துட்டு 0 எடுக்கும். ஐல வந்துட்டு ஐ ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணும். உள்ள வந்தோடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். பிரிண்ட்ல ஐயோட வேல்யூ என்ன 0. அப்போ 0வை அசைன் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பிரிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப முதல் இருந்து ஆரம்பிக்கும். அகைன் வந்துட்டு வேல்யூ இருக்குதான்னு பார்ப்போம். 1 அடுத்த இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது 1 அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2, அதுக்கு அடுத்து 3. இதை மாதிரி 6 டைம் ரன் ஆகும். இப்போ 0ல இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 6 டைம் ரன் ஆகிடும். அண்ட் இங்க பிரிண்ட் ஆகி முடிக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோடு வந்துட்டு ஃபார் லூப்புக்கு உண்டான கோட். இந்த பிரிண்ட்ன்றது உள்ள இருக்கிறது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது. இதை மாதிரி உள்ள இருக்கிற கோட் ரன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் மாறிக்கிட்டே வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை ரன் பண்ணி காட்டுறேன். for loop.py ரன் பண்றேன். எனக்கு எது வரை பிரிண்ட் ஆயிருக்கு 0, 1, 2, 3, 4, 5. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஐ 0ல இருக்குது, உள்ள பிரிண்ட் பண்ணுது. அடுத்து திரும்ப ஐ 1ன்னு மாறுது, பிரிண்ட் பண்ணுது. 2ன்னு மாறுது, பிரிண்ட் பண்ணுது. 3ன்னு மாறுது, பிரிண்ட் பண்ணுது. இதை மாதிரி 6 டைம் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டாப் ஆயிடுது மொத்தம். ஓகேங்களா? இப்போ நான் ரேஞ்ச் ஆஃப் 6ன்னு கொடுக்கும்போது எனக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா எனக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும். 0ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 6ன்றது எத்தனை டைம் ரன் பண்ணணும்னு சொல்லிடணும். அதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கறது என்ன சொல்லணும்னா எதுல இருந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றத சொல்லணும். ஓகேவா? அப்போ 0ன்ற நம்பரை விட்டுட்டு எப்போ 1ன்னு வருதோ 1ல இருந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஐன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இதை வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல்/ கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆகிடும். கமெண்ட் ஆகிட்டா அந்த கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. அது நார்மல் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா அகைன் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 1,6ன்னு கொடுத்தீங்கன்னா முதல் இருக்கிற 1 வரை 1ல இருந்து தான் நான் பிரிண்ட் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ விட்டுரும். இதுல நீங்க 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்கேஸ் 3 கொடுத்தேன்னா 3, 4, 5 அப்படின்ற நம்பர் மட்டும் ரன் ஆகும். கவுண்ட் என்னமோ 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா அது எதுல இருந்து உள்ள எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றது தான் முதல் கொடுக்குறது. ஓகே. ஸோ இப்போ நான் 2 இது கொடுத்துட்டேன். இப்போ இங்க நான் 6ன்னு கொடுக்குறது எத்தனை டைம் ரன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நான் சொல்லணும். அது 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டதும் நான் விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ 10க்கு அப்புறம் கமா கொடுத்து 2ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுறது 0,10,2ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ 3ஆவதா ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? இது இப்போ நார்மலா என்ன ஆகும் 0ல 1 பிளஸ் பண்ணும். அப்போ 1ன்னு மாறும். 1ல இன்னொன்னு பிளஸ் பண்ணும் 2ன்னு மாறும். ஐல இன்னொன்னு பிளஸ் பண்ணும் 3ன்னு. அப்படிதான் எப்பயுமே நடக்கும். இப்போ நீங்க 2ன்னு கொடுத்தா 2 நம்பர் பிளஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஐன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இனிஷியலா ஐ 0ல இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐ 0ல இருக்கும். 0ல வந்துட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணோடனே அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 பார்த்தோன்னே 0 + 2. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஐ என்ன ஆயிடும் 2ன்னு மாறிடும் ஐ. ஓகேவா? ஸோ அடுத்து அதனால 2ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 + 2 4ன்னு மாறிடும். 4 + 2 6, 6 + 2 8. ஓகேங்களா? ஸோ 10ன்னு வரும்போது 9 வரைக்கும் தான் உங்களால ரன் பண்ண முடியும். 0ல இருந்து 9 வரைக்கும் தான் ரன் பண்ண முடியும்.
அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு. 10ன்ற நம்பர் பிரிண்ட் ஆகும். மூணாவதா கொடுக்கறது என்னது, எத்தனையா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது. ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு லூப்புக்கும் ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க 2ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஹைட்ரேஷனுக்கு. ஓகேவா? இதே இது 3ன்னு கொடுத்தீங்கன்னா மூணு நம்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எத்தனையா இன்க்ரீஸ் ஆகணும்ன்றத நீங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு ஒன்னா இன்க்ரீஸ் ஆனா போதும் அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா அப்படியே விட்டுறணும். இப்போ வந்துட்டு எனக்கு ஈவன் நம்பரா பிரிண்ட் ஆயிருக்குது, இல்ல எனக்கு வந்துட்டு ஆட் நம்பரா பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? 1,10,2ன்னு கொடுத்தேன்னு வைக்கலாம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 1 + 2 என்ன 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9 அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் பிரிண்ட் ஐன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஆட் நம்பரா பிரிண்ட் ஆகுதா? ஸோ எதுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டா ப்ளஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் 0 வரைக்கும் விட்டுரும், எதுவுமே பண்ணாது. இந்த 1 வரைக்கும் விட்டுரும். 1க்கு முன்னாடி என்னென்ன நம்பர் இருக்குதோ எல்லாத்தையும் விட்டுரும். விட்டுட்டு 1 வந்தோடனே இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா 1 + 1 பிரிண்ட் பண்ணும். 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 போக முடியாது, ஏன்னா நம்ம 10 வரை தான் கொடுத்துருக்கோம். அதனால அங்க ஸ்டாப் ஆயிடும். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன பண்றேன்னா இது எல்லாமே வந்துட்டு எத்தனை டைம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லிஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மல்டிபிள் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் லிஸ்ட்ல. கரெக்டா? நான் ஒரு லிஸ்ட் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்றேன். அதுக்கு நேம் வந்துட்டு நம்பர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50. நான் வந்துட்டு மொத்தம் 5 நம்பர் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ 5 நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 4வது இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு 4வது வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத்தனை டைம் ரன் பண்ணணும்ன்றத நான் ஃபார் லூப்ல சொல்லலாம், அதாவது ரேஞ்ச். இப்போ நான் எண்ணி பார்க்கும்போது எனக்கு 1 2 3 4 5 5ன்னு கொடுத்தீங்கன்னா 0 1 2 3 4 வரைக்கும் போகும். 0ல இருந்து ஆரம்பிச்சு ரேஞ்சுக்குள்ளக்க 5ன்னு கொடுத்தீங்கன்னா 4 வரைக்கும் போகும். கரெக்டா? 0 1 2 3 4 இண்டெக்ஸும் 0 1 2 3 4 அப்படி போகும். இப்போ நான் எப்படி ஃபார் லூப்ல சொல்றது? இப்போ எனக்கு தெரியும் இது 4 இருக்குது இல்ல 5 இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா கொடுத்துடலாம். இப்போ ஒரு யூசர் உங்களுக்கு கொடுக்கும்போது எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தா எனக்கு கிடைச்சிருமா? நம்ம இதை ஆல்ரெடி வந்துட்டு லிஸ்ட் கிளாஸ்ல பாத்துறோம். ஸோ லென்த் ஆஃப் என்னோட லிஸ்டோட இதை கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும், டோட்டலா உங்க லிஸ்டுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இல்லைன்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்றத சொல்லிடும். இங்க 5ன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்ய போறேன், லென்த் ஆஃப் நம்பர்ஸ்னா எனக்கு உள்ள எத்தனை நம்பர் இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்க 5ன்னு இருந்துச்சுன்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்தா 0ல இருந்து 4 வரை தான் வரும். அப்போ நமக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் வெளில போறதுக்கு சான்ஸ் கிடையாது. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் I in range of length of numbers. ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் நம்பர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்துட்டு பிராக்கெட் ஃபுல்லா இருக்கிறது தான் முதல் எக்ஸிக்யூட் பண்ணுங்க பைத்தான். அப்போ லென்த் ஆஃப் நம்பர்ஸை முதல் கண்டுபிடிக்கணும். இங்க 5 வரும். அப்போ ஃபார் I in range of 5. ஓகேவா? இப்போ எத்தனை டைம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபார் லூப்ல வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நார்மலா வந்துட்டு நான் உங்களை லிஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க, உங்க லிஸ்ட் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள 0 1 2ன்னு கொடுத்து நீங்க வேல்யூஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸ் ஈஸியா எடுக்கலாம். கரெக்டா? இப்போ எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு I இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 0 1 2 3 போகுது. இப்போ அதையே நான் இண்டெக்ஸ் நம்பரா யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் நம்பர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஐன்னு கொடுத்துட்றேன். அப்ப என்ன ஆகும், I வந்துட்டு 0வா இருக்கும்போது நம்பர்ஸ் ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும். அடுத்து I 1ன்னு மாறும், நம்பர்ஸ் ஆஃப் 1 பிரிண்ட் ஆகும். I 2ன்னு மாறும், நம்பர்ஸ் ஆஃப் 2. I 3 வந்துட்டு நம்பர்ஸ் ஆஃப் 3. இதை மாதிரி பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும் பண்ணோம்னா. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்றேன்.
எனக்கு உள்ள இருக்கிற 10 20 30 40 50 சொல்லிட்டு என்டையரா பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ நம்பர்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஐ வந்துட்டு சேஞ்ச் ஆக இண்டெக்ஸ் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே இங்க ஐன்றது என்னது, என்னோட ஃபார் லூப்ல நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற நம்பர். ஓகேவா. ஸோ இண்டெக்ஸும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஃபார் லூப்பும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் 0 1 2 3 நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்னோட லிஸ்ட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்றதுக்கான மெத்தட். இப்போ என்னால் லிஸ்ட்டை வந்துட்டு இப்படி மட்டும்தான், இப்போ லிஸ்ட்ல இருக்கிறத நான் ஒரு டைம் இந்த மாதிரி வந்துட்டு லென்த் கண்டுபிடிச்சு ரேஞ்ச் ஃபுல்லாக கொடுத்து தான் என்னால் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஃபார் லூப்பும் இருக்கு. ஓகேங்களா. ஒரு டைப் ஃபார் லூப் வந்துட்டு ரேஞ்சுன்னு சொல்றது. ஓகேங்களா. இன்னொரு டைப் ஃபார் லூப் என்னன்னா ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் அப்படின்னு நீங்க டைரக்டா கொடுக்கணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுக்காம உங்களோட லிஸ்ட்ல டைரக்டா நீங்க கொடுக்கணும். கொடுத்தா என்ன பண்ணுன்னா உங்க நம்பர்ஸ்ன்றதுல எனக்கு என்ன இருக்கு, வரிசையா வந்துட்டு நம்பர் இருக்கு. கரெக்டா ஒன்னொன்னா எடுத்து ஐன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். முதல் ஐ 10 இருக்கும், அடுத்து ஐ 20 இருக்கும், அடுத்து ஐ 13 இருக்கும். நம்பர்ஸ்ல இருக்கிறத ஒன்னொன்னா எடுத்து ஐன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஐன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்ப ரன் பண்றேன். எனக்கு என்ன இருக்குது, சேம் இங்க. அப்ப என்ன நடக்குது, லிஸ்டுக்குள்ள இருக்கிற வேல்யூவையே ஒன்னொன்னா எடுத்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணி. கரெக்டா. இதே இது வந்துட்டு எனக்கு நம்பர் மட்டும் இல்லாம வேர்டிங்ஸும் நான் கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதையும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நேம்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இங்க வந்துட்டு ஒரு 4 நேம் இருக்குது. இப்போ இதையும் நீங்க ஐட்ரேட் பண்றதுக்கு சேம். ஓகேங்களா. ஸோ ஃபார் நேம் இன் நேம்ஸ், அது ஐ தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இது ஜஸ்ட் வேரியபிள் நேம். ஓகேவா. அப்ப என்ன பண்ணும்னா நேம்ஸ்ல இருக்கிறத முதல் விக்னேஷன் எடுக்கும், நேம் ஈக்குவல் டு விக்னேஷ். ஓகேவா. ஸோ அப்ப என்ன பண்ணும்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட நேம் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு விக்னேஷன் அசைன் பண்ணும். அதை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கும். குமார்னு ஒரு நேம் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணும். முடிச்சதுக்கு அப்புறம் ராஜுன்ற நேம், அடுத்து தேவன்ற நேம். இதை மாதிரி ஒன்னா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ எனக்கு இருக்கிற நேம் எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகுதா. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நீங்க இன்னும் வந்துட்டு செக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இஃப் கண்டிஷன் எதுனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு நேம் வாங்க போறேன். ஓகேவா. அந்த நேம் வாங்கிட்டு இன்கேஸ் வந்துட்டு எனக்கு இதுக்குள்ள நேம் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் சொல்ல போறேன். அது மட்டும் தான் சொல்ல போறேன், வேற எதுவும் நான் சொல்ல போறேன். என்ன பண்றேன்னா அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்புட் என்டர் அ நேம் டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இது என்ன போகுது, டெர்மினல்ல இருந்து யூசர் கிட்ட நேம் வாங்க போகுது. டெர்மினல்ல கொடுக்குற நேமை வாங்கி இன் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோட லிஸ்ட்டை வந்துட்டு ஒன்னொன்னா நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். கரெக்டா. லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு இதாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இஃப். ஓகேங்களா. ஸோ இஃப்னு கொடுத்துட்டு எனக்கு யூசர் கொடுக்குற இன் நேம். ஓகேங்களா. ஸோ இன் நேம் ஈக்குவல் டு இங்கே நேம்னு சொல்லிட்டு நான் ஐட்ரேட் பண்றேன். ஸோ நேமுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். லிஸ்ட்ல வந்துட்டு நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து. ஓகே. என்ன நடக்க போகுது, ஃபார் லூப் வந்துட்டு இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறத ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்ண போகுது. ஐட்ரேட் பண்ண உள்ள ஒரு இஃப் கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா யூசர் கொடுத்திருக்கிற நேமும் எனக்கு ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்றதுல ஏதாவது ஒன்று ஈக்குவலா இருந்துச்சுனாலும் நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட போறேன்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா அகைன் வந்துட்டு இதை ரன் பண்றேன். என்டர் நேம் டு ஃபைண்டுன்னு கேட்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது, நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட்னு சொல்லிட்டு வருது. இன்கேஸ் வந்துட்டு இதுல இன்னொரு ஒரு இது இருக்கு என்னன்னா, இப்போ ஃபார் லூப் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு ரைட் பண்ணும். கரெக்டா? ஓகே. நான் என்ன பண்றேன்னா இது இஃப் வந்துட்டு இஃப்குள்ள மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? அதனால இஃப்குள்ள இருக்கு. நான் ஃபாருக்குள்ள வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா இவங்க மேல ஐட்ரேட் ஆகிற நேம் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். மேல ஐட்ரேட் ஆகிற இந்த லைனுக்கு நேரா இருந்துச்சுன்னா ஃபார் லூப் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? இஃப்னு ஒரு இது எழுதியிருக்கேன், இந்த லைனுக்கு நேரா இருக்கு. அப்போ ஃபார் லூப் ஒரு தடவையும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ண போகுது. கரெக்டா? ஸோ ஃபார் லூப் ஒரு டைமும் இஃப் கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. எல்லா டைமும் எல்லா நேமையும் எப்படினாலும் பிரிண்ட் தான் பண்ண போகுது. ஓகேவா? பட் ஆனா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு கடைசியா இருக்கிற நேமை கொடுக்குறேன், தேவான்ற நேம். ஓகேவா? ஸோ ஓகே, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிற நேமையே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்குறேன். எனக்கு என்ன நடக்குது, நேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேம் கண்டுபிடிச்சிருச்சு, நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. கரெக்டா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமாவும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டா. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டு கண்டுபிடிச்சிருச்சு, முதையே கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா தேவையில்லாம இன்னும் ஒரு 3 தடவை ரன் ஆயிருக்குது என்னோட ஃபார்முலா. கரெக்டா? இதனால என்ன நடக்கும்னா நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னோட லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு 1000 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற 900 சில்ற தடவையும் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? எனக்கு கண்டுபிடிச்சிட்டா அதோட போதும் நிப்பாட்டிரு அப்படின்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க எப்போ வந்துட்டு பிரேக்குன்னு கொடுக்குறீங்களோ இதுக்கப்புறம் இருக்கிற எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, ஃபார் லூப்பும் அங்கேயே நின்று. ஓகேவா? ஸோ இதனால என்ன யூஸ்னா இன்கேஸ் எனக்கு விக்னேஷன் ஃபர்ஸ்டே ஃபைன் பண்ணிடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 நேமை செக் பண்ண தேவையில்லாதா. ஓகேவா? செக் பண்ணாம விட்டுரும். இதனால வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியா ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்குது உள்ள லிஸ்ட்டுக்குள்ளக்கன்னா தேவையில்லாம மீதி இதை நீங்க உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு அகைன் இதை ரன் பண்றேன், எனக்கு எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்டர் நேம், நான் இருக்கிற நேம் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிற நேம் கொடுத்தா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் இதுலயே பிரேக் ஆகும், மீதி இருக்கிற 3 செக் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஆயிடுச்சு, நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட்னு கொடுத்துட்டு அதோட எண்ட் ஆயிடுச்சு, கீழே இருக்கிற எதுவுமே வரல, அதோட என்டையர் ஃபார் லூப்பே முடிஞ்சிருச்சு. இது பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கான முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ பிரேக்னா வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அதோட ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கு மேல வேற எதுவுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ இதுலயே வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் இதுல ஃபைண்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நேம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற எதையுமே ரன் பண்ணாது, ஆனா அடுத்த ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்து இருக்கிற நேம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன நடக்கும்னா என்டர் நேம் டு ஃபைண்ட்னு நான் கொடுக்குறேன், என் நேம் கொடுக்குறேன், நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருக்குது. நேம் எக்ஸிஸ்ட் இன் லிஸ்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்குது. ஓகேவா? அண்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படினாலும் பிரிண்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஆனா இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சா. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிறத ரன் பண்ணாது, ஆனா அடுத்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்து இருக்கிற நேமும் ஒன்னொன்னா எடுத்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்சு. பிரேக் கொடுத்தீங்கன்னா என்டையரா அதோட லூப்பையே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வரும். இதான் வந்துட்டு கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஃபார் லூப்ல என்ன கொடுக்குறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ இங்க 3 இது கொடுக்குறேன். இன்கேஸ் நான் ஃபார்வர்ட்ல ரன் பண்ணணும்னா இங்க 0, என்னோட லென்த் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கரெக்டா? ஓகே, ஸோ என்னோட லென்த் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது என்னோட லிஸ்ட்,
எத்தனையா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஃபால்ட்டா 1ன்னு இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு எதுவும் கொடுக்காம இருந்திருக்கும் இனிஷியலா. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த 0ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? ஸோ 0 வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், இது வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் இங்க இருக்கிற லென்த் ஆஃப் நம்பர் வந்துட்டு என்னது, என்னோட எத்தனை டைம் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்றத நான் சொல்றேன். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துருது. இது வந்துட்டு எத்தனையா இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் சொல்றேன். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் பை 1. இப்போ நான் இதே இதை வந்துட்டு ரிவர்ஸ்ல ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ்ல ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ சேம் இந்த இதை வந்துட்டு நான் அப்படியே ரிவர்ஸ்ல ரன் பண்ணணும். ரிவர்ஸ்ல ரன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்ன்றத நான் சொல்லணும். கரெக்டா? ஸோ இதே இதுல வந்துட்டு நான் கீழே அப்படியே எழுதுறேன். for I in range, ஓகேங்களா, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், எனக்கு ஸ்டார்ட் ஆக போறது ரிவர்ஸ்ல இருந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். அப்போ கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா லென்த் ஆஃப் என்னோட நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ்ன்றது லிஸ்ட். லென்த் ஆஃப் நம்பர்ஸ்னா என்ன, ஒரு 5ன்ற இண்டெக்ஸ் கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ ஸ்டார்ட் ஆக போறது இப்போ 6 நம்பர் இருந்துச்சுன்னா 5ன்ற இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆக போறது. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆகுறது நான் என்ன கொடுக்குறேன்னா -1ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் 0th இண்டெக்ஸும் சேர்த்து வந்துட்டு பிரிண்ட் ஆகும். எங்க ஸ்டாப் ஆகணும், -1 வரையில ஸ்டாப் ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஐட்ரேஷனுக்கும் எனக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போறது கடைசி இண்டெக்ஸ்ல, அடுத்து -1 ரீச் ஆகிற வரைக்கும் ரன் பண்ணணும். அப்போ 0 வரைக்கும் ரன் ஆகும், -1 ரன் ஆகாது. அடுத்து ஒரு இதா மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். இப்படி கொடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு உங்களோட என்டையர் இதை ரிவர்ஸ்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதே இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபார் லூப் வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். என்ன பண்ண போறேன், ஃபார் I in range of என்னோட லென்த் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1, கமா -1, கமா -1. -1 எவ்ரி டைம் வந்துட்டு ஒன்னு மைனஸ் பண்ண போறேன். இது மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் நம்பர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் I அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஓகேவா? ரன் பண்றேன். ஓ சார், இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு இன்னும் கமெண்ட் ஆகாம இருக்குது, என்டர் நேம் டு ஃபைண்ட். பட் ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு நான் ஒரு சிம்பிளா ஒரு நேம் வந்துட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன இருக்கு, 50, 40, 30, 20, 10. ஓகேங்களா? அப்போ இருக்கிற எல்லாமே எனக்கு லிஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு, 10ல இருந்து 50 வரைக்கும் இருந்துச்சு. கரெக்டா? இப்போ அது அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும்போது கடைசி -1. நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பார்த்த ரேஞ்சில் வந்துட்டு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 6 மட்டும் கொடுத்துருப்போம். உங்க பைத்தானே இங்கே முன்னாடி 0 கடைசி 1ன்றதை அதுவே ஃபில் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு டைமும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணுன்றதுக்காக லாஸ்ட்ல -1, எண்ட் ஆக போகிறது -1 வரையில எண்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆக போகிறது என்னோட லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1, அதான் கடைசி இண்டெக்ஸ். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஒன்னொன்னா நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா?